அடிமை மருமகள் 14வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17வது எபிசோடில் என்னெல்லாம் திருப்பங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோடை பார்த்துருக்கோம். 16வது எபிசோடில் நம்ம சண்முகத்தை வந்து வெளியே போயிடு அப்படின்னு அவங்க மாமா சொல்லிட்டாங்க இல்லையா. இதனால் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அக்காவையும் வெளியே அனுப்புகிறாங்களே அப்படின்றதுனால வந்து சண்முகத்தை வந்து நீ இருக்கா, நான் வந்து போகிறேன், மாமா என்னை தானே சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாப்பாடு பண்ண விஷயத்தில் தான் வந்து நீ சாப்பாடு பண்ணதுனால தானே என்னுடைய குழந்தை வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம சண்முகம் வந்து என்னடா இது நிரூபிக்க முடியாத அளவுக்கு ஆகி போயிடுச்சு, இப்போ நான் சமைச்சதுனால தான் என் அக்காவுக்கு வந்து அபார்ஷன் ஆகிடுச்சா, இது யார் பண்ணது, என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம சண்முகம். இதனால் இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சண்முகத்துடைய அக்காவுக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். இது எப்படியும் வந்து நம்ம மாமியாலும் அதே மாதிரி நம்ம நாத்தனா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இதை வந்து சண்முகத்தோட வந்து சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, இது வந்து என்கிட்ட முதலே சொல்லியிருந்தால் நான் உஷாராக இருந்திருப்பேன்ல, ஒரு வேளை வந்து சாப்பாட்டில் இவங்க தான் எதனா வந்து மருந்து கலந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. சண்முகம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரூம் அறைக்கிலேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏதாவது இருக்கான்னு வந்து செக் பண்ணும் பொழுது தான் தெரியுது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து காத்துட்டு இருக்கு. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னாக்கா, இப்போது நீ உன் ஊருக்கு கிளம்பு என்று கட்டளை எடுக்கிறான் இல்லையா மாமா. சண்முகம் தன் நிரபராதி என்ற நிரூபிக்க முடியாமல் கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியேற தயாரிக்கிறான். ஆனால் உண்மையை உடைக்கும் சண்முகம் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரியாவை மற்றும் சர்மியை ரகசியமாக பேசி கொண்டிருப்பதை ரகசியமாக பதிவு செய்கிறான். அதில் பிரியா அந்த மாத்திரையை கொடுத்தது நான் தான், ஆனால் பழியை சண்முகம் மீது போட்டுவிட்டேன் என்று சொல்வது பதிவாகிறது. சண்முகம் இந்த ஆதாரத்தை அருண் மற்றும் மாமனிடம் காட்டுகிறான். பிரியாவின் வீழ்ச்சி உண்மை தெரிந்ததும் அருண் ஆவேசம் அடைந்து பிரியாவை அறைகிறான். அந்த குழந்தையும் தன் அக்காவியின் வாழ்க்கையும் சிதைக்க பார்த்த பிரியாவை துரத்துச் செல்கிறான். மாமா தன் தவறை உணர்ந்து சண்முகத்திடம் மன்னிப்பு கேட்கிறான். ஆனால் மன்னிப்பு கேட்டாலும் ஆனந்தியின் புதிய பயணத்தை வந்து தவிர்க்க முடியவில்லை. ஆனந்தி குணமாகி வீடு திரும்பினாலும் இந்த வீட்டில் தனக்கு தொடர் ஆபத்து இருப்பதை உணர்கிறாள். என் தம்பியே திருடன் என்றும் பழியை என் தம்பி மீது சமைத்த உணவில் ஏதோ மருந்து கலந்து விட்டாய் என்று சொன்ன இந்த இடத்தில் என்னால் இருக்க முடியாது என்று கூறி சண்முகத்துடன் தன் வீட்டிற்கு செல்ல முடிவெடுக்கிறாள். அருண் தன் தவறை உணர்ந்து தடுக்க முடியாமல் குற்ற உணர்ச்சியில் நிற்பதுடன் அப்படியே மனதை உடைந்து நிற்கிறான். இதனால் சண்முகமும் ரொம்ப வந்து மனக்கவலையுடன் என்னை சந்தேகப்பட்டில்ல மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வேதனையுடன் வந்து மனசை ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அருணும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையை கூறிவிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாரு அருணும். இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் வந்து நம்ம பிரியாவும் அதே மாதிரி அருணுடைய அம்மாவை தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கப்புறமா இனிமேல் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் தனி கொடுத்தன போகிறேன், என்னுடைய சண்முகத்தையும் என்னுடைய வீட்டுக்காரையும் நீங்கள் என்னமானு வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அருணோட அப்பா நீ சரியான முடிவு தான்ப்பா எடுத்திருக்க, நீ தனி கொடுத்தன போ, இந்த பேய் பிசாசுக்கிட்டலாம் வீட்டில் இருந்தாக்கா இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நீ எல்லாம் குழந்தெல்லாம் பெற்று எடுக்க மாட்டா, இவங்க எதனா அபார்ஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன், எல்லாமே டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையாடி, என் கூட தான் நீ பிறந்தியா அப்படின்ற மாதிரி வந்து பிரியவர் ரொம்ப கண்ட மணிக்க வந்து அருண் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் என்னை எப்படி தான் பெத்தன்னு தெரில, பேய் பிசாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் கண்ட மாணிக்க வந்து கேள்வி கேட்குறான். ஆனால் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் அப்படியே வந்து நடிக்கிறாங்க. 2 பேருமே வந்து அழுகிற மாதிரி, நான் பண்ணலை அப்படி இப்படி, சண்முகம் தான் இதெல்லாம் பண்ணுது, நான் வந்து சும்மா தான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஃபோனை எடுத்து ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே காமிக்கும் போது தான் இதெல்லாம் எனக்கு முன்னையே வந்து சண்முகம் போட்டு காமிச்சிட்டான், அதுக்கப்புறம் தான் இது உண்மை பொய்யன்னு எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நாடகம்லாம் ஆடாதீங்க அப்படின்ற மாதிரி, நீ எங்கேன்னு கெட்டு போக, இனி ஒரு பைசா என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, எப்படின்னு போகு அப்படின்ற மாதிரி வந்து வீட்டை விட்டு கிளம்ப முடிவு எடுக்கிறான். இதோட என்ன பண்ணுறாங்கன்னா எபிசோடை வந்து அப்படியே கதையை முடிக்கிறாங்க. 18வது எபிசோடில் என்னால் சூப்பராக இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் இருந்து சொல்லுங்கள். அடுத்து நம்ம ஒரு சூப்பரான எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். இந்த 16th எபிசோடு எப்படி இருந்தது, 17th எபிசோட அப்டேட்டோடைய வீடியோவில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ஸ்டே வந்து ஷார்ப் 4 o'clock நெக்ஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குள்ளாவே இன்னும் நம்ம அப்டேட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது. இன்னும் என்னெல்லாம் திருப்ப முடியலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய். டேக் கேர்.